ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, துபாயில் இருக்கிற லார்ஜஸ்ட் லைப்ரரி த முகமது பின் ரஷீத் லைப்ரரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லைப்ரரியில் வந்து நிறைய செக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரோபோட் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இந்த லைப்ரரி வந்து எங்கே இருக்குன்னா, துபாய் க்ரீக் அல் ஜடாஃபில் தான் இருக்குது. பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான். நம்ம வந்து மெட்ரோவில் வர்றதுனாலும் நம்ம வந்து அல் ஜடாஃப் க்ரீக் மெட்ரோ ஸ்டேஷன் வரணும். அங்கேருந்து ஒரு 5 to 10 minutes வாக் தான் லைப்ரரிக்கு. பஸ்ஸில் வர்றதுனா CO4 அந்த பஸ்ஸில் தான் வரணும். இந்த லைப்ரரியோட பில்டிங்கு வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்க புக்கு வந்து எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் தான் இந்த பில்டிங்கை வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பேஸ்மெண்ட்டில் வந்து 300 கார்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பார்க் பண்ணிக்கலாம். டிசேபிள் பர்சன்ஸ் கூட வந்து உள்ளே பார்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கான வீல் சேர் ஆக்சஸ்லாம் கூட உள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கார் கூட ரீசார்ஜ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது இங்கேயே. நான் லைப்ரரி உள்ள என்ட்ரு ஆன உடனே ஃபஸ்ட்டு வந்து என் கண்ணு போனது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன்டீரியர் டிசைன்ஸு தான் பார்த்துட்ருந்தேன். ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்கலேட்டர் பக்கத்தில் வந்து மானிட்டர், அதுக்கப்புறம் சின்னதாக பெல்ட் மாதிரி இருந்துச்சுல்ல, அது என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா, புக்ஸ்லாம் வந்து நம்ம கேட்குற புக்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரோபோட் மூலயமா அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து இது வழியாக தான் கொடுப்பாங்களாம். ஸோ புக்ஸு வந்து நிறைய பேர் டச் பண்ணுவாங்க, நிறைய பேர் கையெல்லாம் படும், நம்ம மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெரிலைஸ் பண்ணுறதும் அங்கேயே இருக்குது. ஃபுல்லாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த லைப்ரரிக்கு வந்து டிக்கெட் வாங்கணுன்னு அவசியம் இல்லை, ஃப்ரீ தான். பட் ஆனால் வந்து நம்ம இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து கூட நம்ம டைரெக்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கிட்ஸு வந்து 5 years ஓல்டுக்கு கம்மியாக இருக்க பசங்க வந்து அலோடு இல்லை. லைப்ரரி டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, மண்டேலேருந்து சாட்டர்டே 9 AM-லேருந்து 9 PM, ஃப்ரைடே அன்றைக்கி 2 PM-லேருந்து 9 PM, சண்டே அன்றைக்கி ஹாலிடே. அதுக்கப்புறம் நாங்கள் ரைட் சைடு திரும்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த சைடு வந்து 2 சைடும் லெஃப்ட்டு ரைட் சைடு 2 சைடும் வந்து அவ்வளோ புக்ஸ் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து சீலிங் வரைக்கும் ஹைட் இருக்கும் அந்த புக்ஸ் எல்லாமே. அவ்வளோ புக்ஸ் இருந்தது. ஒரே இடத்துல வந்து இவ்வளோ புக்ஸை பார்க்குறதுக்கே வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே நான் வந்து என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன், எப்படி இதை வந்து டெய்லி இவ்வளோ ஹைட்டில் வந்து வச்சு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டேன். அவ்வளோ புக்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் தான் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, இது வந்து லைப்ரரி ஸ்டாஃப் ஹெல்ப்போட ஃபுல்லாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரோபோட் மூலயமா தான் இந்த புக்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறது, எடுக்கிறது எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே ரைட் சைடில் வந்து சென்டரில் வந்து ஒரு கேமரா ஒன்று வச்சுருக்காங்க. அங்கேயே வந்து எந்த இடத்துல நிற்கணும்னு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போய் நம்ம வந்து நின்னோன்னா, இங்கே இருக்க இந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஃபேஸோட 3D எஃபெக்டில் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து தெரியும். ஸோ நாங்கள் போயிருந்தப்போ ஒருத்தவங்க வந்து நின்றுருந்தாங்க. அதில் வந்து ஆஸ்ட்ரோனட் மாதிரி டிசைனில் வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வேறு ஒருத்தவங்க நின்னதுனால நான் அது வந்து வீடியோ எடுக்கலை. சரி நம்ம போய் வந்து நின்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என் பசங்க வந்து போய் நிற்கும் போது அந்த மாதிரி எதுவுமே வரவே இல்லை. வேறு நிறையா அந்த ஸ்லைட்ஸு தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்களும் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் அது வரவே இல்லை. அதுக்கப்புறம் வேறு நிறைய டிசைன்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அக்வேரியம் மாதிரி, அதுக்கப்புறம் இந்த போட் மாதிரி அந்த மாதிரி நிறையா இது இருந்துச்சு. இந்த அக்வேரியம் ஸ்லைடு வரும்போது அதுலேயும் வந்து சொல்லியிருந்தாங்க, எந்த ஃபிஷ்ஷெலாம் வந்து உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பசங்க அதோட நேமை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதிலே வந்து அதுக்கப்புறமேட்டா அந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து அவங்களே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது வந்து பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நின்று பார்த்துட்டு இருந்தாங்க, எதெல்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து அந்த ஆஸ்ட்ரோனட் மாதிரி வந்து வெல்கம் பண்ணது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து வரவே இல்லை. வேறு ஸ்லைடு தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டா பசங்க வந்து சரி போகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 3 செக்ஷன் லைப்ரரி இருக்குது. ஜென்ரல் லைப்ரரி, சில்ட்ரன்ஸ் லைப்ரரி, அதுக்கப்புறம் வந்து பீரியாடிக்கல் லைப்ரரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் சென்ட்ரு, லைப்ரரி ரிசப்ஷன் டெஸ்க்கு,
ஃபோட்டோ ஸ்பாட்டு, தேட்ரு இது எல்லாமே வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த லைப்ரரியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் டூர்னே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லெவல்லையும் கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது எல்லாமே வந்து அதில் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் உட்காந்தபடியே வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு கூட நம்ம வந்து அதில் பார்த்துக்கலாம். இங்கே வந்து லைப்ரரியில் பியானோலாம் வச்சுருந்தாங்க. நான் வந்து லைப்ரரியில் பியானோலாம் வச்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ என் பொண்ணு வந்து பியானோ கிளாஸ் போயிட்டுருந்தா. ஸோ அதனால் அவகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், நீ வந்து ட்ரை பண்ணி பாரு, வாசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவள் வந்து யோசிச்சுட்டே நின்றுட்டுருந்தா. என் பையன் வந்து உட்காந்துட்டான். நான் வேணால் ட்ரை பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டச் பண்ண இரு மிஷிகா லைட்டாக டச் பண்ணுறா. நாங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் லைப்ரரி உள்ள தான் போனோம். அங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்து வாலில் வந்து புக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மிஷின் ஒன்று இருந்துச்சு. என்னதுன்னு போய் பார்த்தா அது வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறது. புக்ஸை வந்து நம்மளே வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாமா. இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுற மிஷினு. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து பசங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் பேசணும், ரொம்ப ஸ்லோவாக தான் வாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை வந்து எங்கே எடுக்கிறாங்களோ அங்கேயே வைக்கலாம். இல்லைனா வந்து ரெட் பாக்ஸில் வச்சுருங்க, இல்லை ஃப்ரண்ட் டெஸ்கில் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈட்டிங்லாம் வந்து இங்கே நாட் அலோடு இந்த சில்ட்ரன்ஸ் லைப்ரரி உள்ள. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து பசங்களோட இருக்கணும் அப்படின்லாம் வந்து அங்கே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த சில்ட்ரன்ஸ் லைப்ரரி பார்க்குறதுக்கே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கிட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சில்ட்ரன்ஸ் லைப்ரரியில் வந்து வெறும் புக்ஸ் மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற மாதிரி ஒரு பார்க் மாதிரி செட்டப்பில் வந்து ப்ளே ஏரியா மாதிரியும் இருக்குது. பசங்க வந்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடுற மாதிரி அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. பசங்க கீழே விழுந்தால் கூட அடிப்படாத மாதிரி நல்லா கார்பெட்லாம் போட்டு நல்லா இருக்குது. பசங்க உட்காந்து படிக்கிறதுக்கு கூட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பசங்களுக்கு ஏற்ற ஹைட்டில் அந்த மாதிரி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ்லாம் கூட வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க சில்ட்ரன்ஸ் லைப்ரரி. இங்கே வந்து நிறைய புக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த புக்கோட கவரு அதுக்கப்புறம் இந்த ஷேப்லாம் பார்க்கும்போதே பசங்களுக்கு வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. பசங்க வந்து அந்த புக்கை எடுத்து படிக்கணுன்ட்டு ஆசைப்பட்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து புக்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க.
இங்கே வந்து நிறைய புக்ஸு வச்சுருக்காங்க. இந்த புக்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது, எடுத்து படிக்கணும் போல். ஒரு புக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோட கவரு, அதோட ஷேப்பு இது எல்லாமே வந்து பசங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கே வந்து லைப்ரரிலாம் போகணுன்னா பிடிக்கவே பிடிக்காது. ஃபஸ்ட்டு நானே என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன், லைப்ரரியா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா எனக்கு படிக்கிறதுனாலே அவ்வளோவா பிடிக்காது. புக் எடுத்து 2 பேஜ் படித்தாலே தூங்கிடுவேன் நான். ஆடியோ அந்த மாதிரி புக்ஸ்லாம் கேட்பேன். பட் ஆனால் வந்து புக்கை எடுத்து படிக்கணுன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டம். நான் காலேஜ் போய் தான் லைப்ரரியே வந்து நான் போயிருக்கேன். அதுவும் 1 இல்லை 2 3 வாட்டி தான் போயிருக்கேன். புக்ஸை எடுத்துகிட்டு வருவேன், எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 2 3 பேஜ் தான் படிப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். ஸோ இப்படி தான் நான் வந்து பார்த்த லைப்ரரிலாம் இருந்துச்சு. இந்த மாதிரி லைப்ரரி நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் வந்து பார்த்ததே இல்லை. அவ்வளோ அழகாக, அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ புக்ஸு. எனக்கே வந்து ஆசையாக இருந்துச்சு. நானே வந்து இங்கே 2 3 புக்ஸ்லாம் எடுத்து வச்சு படிச்சிட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லைப்ரரியை என் லைஃப்பில் பார்த்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் யாராவது இந்த மாதிரி லைப்ரரியை பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லாக்ல இந்த மரம் இதாக இருக்குல்ல, மஷ்ரூம் மிஷிகாவும் ஷர்வேஷும் இங்கே புக்ஸ் எல்லாம் வச்சு படிச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவும் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இங்கே வந்து உள்ளே ஒரு ஸ்டேர்கேஸ் ஒன்று இருந்துச்சு. இங்கே வந்து மேலே போய் என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா மேலே ஏறி வந்து பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு இங்கே ஏதாவது ஒரு புக்கு பிடிச்சிருக்கு, நம்ம அதை வந்து வீட்டில் எடுத்துகிட்டு போய் படிக்கணும், இல்லை நமக்கு வந்து சாஃப்ட் காப்பி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இங்கே வந்து ஸ்கேன் பண்ணுற மிஷினும் வச்சுருக்காங்க. நமக்கு என்ன புக்கு வேணுமோ அதை வந்து நம்ம இங்கே ஸ்கேன் பண்ணி அது நம்மளோட மெயில் ஐடிக்கு கூட வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்ஸை வந்து கண்டிப்பாக இந்த சில்ட்ரன்ஸ் லைப்ரரிக்கு வந்து கூட்டிகிட்டு வாங்க. பசங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ஒன்ஸ் கூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னா திருப்பி இங்கேருந்து வெளியில் வரவே மாட்டாங்க. என் பசங்களும் அப்படி தான். ஹஸ்பண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் கூப்பிட்டு வரேன், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போனோம். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா பசங்களுமே ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. அப்புறம் திரும்பி இந்த லைப்ரரிக்கு வரணும்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. பசங்க வந்து இந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ் இல்லை ஏதோ புக்ஸ்லாம் வந்து படிக்கிறது ரொம்ப நல்ல ஹேபிட்ஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து பசங்களுக்கு வந்து அந்த ரீடிங் ஹேபிட்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ இன்னோவேட்டிவாக, இவ்வளோ அழகாக வந்து இந்த சில்ட்ரன்ஸ் லைப்ரரியை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே சில்ட்ரன்ஸ் லைப்ரரியில் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஒன்று வச்சுருக்காங்க. அதுலேயும் வந்து ஸ்டோரி புக்ஸ்லாம் வந்து ப்ளே ஆகிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்ஸ்லாம் கூட அதில் உட்காந்து ஸ்டோரிஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஒரு ரைட்டிங் டேபிள் ஒன்று பெருசாக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் பேப்பர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பசங்க வந்து கலர் பண்ணணுன்னு லைக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கலர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து என் பசங்களும் கொஞ்சம் கலரிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சர்க்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வந்து விளையாடுற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில பசங்களாம் அந்த சர்க்கிள் உள்ளே உட்காந்துக்கிட்டு புக்கை வச்சு படிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பசங்க வந்து எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அங்கெல்லாம் அந்த இடத்துலலாம் வந்து உட்காந்து படிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சில்ட்ரன்ஸ் லைப்ரரி உள்ளே வந்து ரோபோட்டும் இருக்குது. ஸோ பசங்க கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பசங்க வந்து அந்த ரோபோட் கூடலாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது வந்து நம்ம கேட்குறதுக்கெலாம் பதில் சொல்கிற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. மெயினாக வந்து பசங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. மிஷிகா, நீ அந்த சைடு போ, அது அந்த சைடு வருமா? இந்த சைடு வா. Please
choose a story. Please choose an option from my screen. How can I help you? Yes, you can access MBRL Wi-Fi. Great. கை கொடு. 3 million books. Please check my home screen for library maps. Please choose an option from my screen. Please smile. கண்ணில் போய் வைக்கூடாது. அது உன்னை பார்க்கும் பாரு. நீ இந்த சைடு போனால் அது அந்த சைடு போகும் பாரு சர்வேஷ். நீ அப்படி போய் அது உன் Would பக்கம் you like to பார்க்கும். receive photo and mail? இந்த சைடு வாயேன். ஃபோட்டோ எடுக்குதா? Would you like to receive photo and mail? Yeah, man. மெயில் அனுப்புவான்னு கேட்குதா? ஃபோட்டோ எடுத்துட்டு மெயில் அனுப்பலாமா? Thank you. Your photo will be shared on Twitter once approved by the library administrator. Please choose an option from my screen. ஃபோட்டோ Please type the book name in my search field, then click search. சொல்லி பார்ப்பேன். இங்கே இந்த சில்ட்ரன்ஸ் லைப்ரரியிலே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து டேபும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ பசங்க வந்து புக்கு வந்து டேப்பில் படிக்கணும், இல்லை ஏதாவது ஸ்டோரி வந்து டேப்பில் பார்க்கணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு டேபு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு 4-5 டேப் கிட்ட இருக்குது. அது எப்படின்னா பேரண்ட்ஸ் போய் கேட்டால் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. அங்கே ஃப்ரண்ட் டெஸ்கில் வந்து பேரண்ட்ஸோட எமிரேட்ஸ் ஐடி வந்து ப்ரூஃப் கொடுத்துட்டு இந்த மாதிரி டேப் வந்து என் சைல்டுக்கு வேணும்னு சொன்னால் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. போகும்போது நம்ம வந்து அந்த டேபை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்மளோட எமிரேட்ஸ் ஐடி வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் அங்கே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஆட்டிசம் பசங்களுக்கான ஸ்பெஷலான சென்சரி பாடும் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸும் உள்ளே இருக்குது. இந்த ஆட்டிசம் இருக்க பசங்க வந்து நார்மல் கிட்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் வந்து மனம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சென்சரி பாட் வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக நல்லா காமான ஸ்பேஸாக அவங்களுக்கு வந்து இருக்கும். ஆட்டிசம் பசங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே இங்கே வந்து பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. இந்த முகமது பின் ரஷீத் லைப்ரரிக்கு வந்து ஆட்டிசம் ஃப்ரெண்ட்லி சர்டிஃபிகேட் அவார்டு கூட வாங்கியிருக்காங்க. இது வந்து துபாய் ஆட்டிசம் சென்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் லைப்ரரி செக்ஷன் இருக்குது. மீடியா அண்ட் ஆர்ட்ஸ் லைப்ரரி, மேப் அண்ட் அட்லஸ் லைப்ரரி, அதுக்கப்புறம் யங் அடல்ட்ஸ் லைப்ரரி. இப்போ நான் வந்து மீடியா அண்ட் ஆர்ட்ஸ் லைப்ரரி உள்ளே தான் வந்திருக்கேன். இது உள்ள மீடியா ரிலேட்டடான நிறைய புக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆர்கிடெக்சர் டிசைனு, இன்டீரியர் டிசைன்ஸு, இந்த மாதிரி வந்து நிறையா புக்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுற மாதிரி இங்கே இருக்குது. நம்ம வந்து ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிறதுக்கு லைக் ஆயில் பெயிண்டிங் அந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிக்கிறதுக்கான புக்ஸும் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் சினிமா, தேட்டர், டைரக்டிங், அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி, மியூசிக்கல் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா திங்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான புக்ஸும் வந்து இங்கே நிறையா வச்சுருக்காங்க. நம்ம வந்து மீடியா ரிலேட்டடாக இருந்தோன்னா நம்ம வந்து இங்கே ரெஃபர் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்கும். இந்த லைப்ரரி பில்டிங் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஓப்பன் பண்ண புக்கு வந்து எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் தான் இந்த பில்டிங்கை வந்து கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங் வந்து எதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி கட்டியிருக்காங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக குரான் புக்கு படிக்கும்போது அவங்க ஒரு உடன் ஸ்டாண்டில் வந்து குரான் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சு படிப்பாங்கள்ல, இதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் அவங்க வந்து இந்த லைப்ரரியோட பில்டிங்கை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங்கை வந்து உள்ளே கூலிங்காக வச்சுக்கிறதுக்காக மேலே வந்து சன்ஷேடில் டீப்பாக மேல் தளத்துலேயே வந்து ஸ்மார்ட் இன்சுலேஷன்லாம் பண்ணியிருக்காங்க.
நேச்சுரலாக லைட்டை உள்ளே கொண்டு வர்றதுக்காக சீலிங்கில் வந்து விண்டோஸ் வச்சுருக்காங்க. அதிகமான லைட் வந்து உள்ளே வரும், ஆனால் ரொம்ப ஹீட் வந்து வராது. ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த லைப்ரரியோட பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 6,50,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரே டைம்லேயே 1000 பேர் கூட இந்த லைப்ரரிக்கு வந்து விசிட் பண்ணலாம். இந்த பில்டிங்கில் மொத்தம் 7 ஃப்ளோர்ஸ் இருக்குது, ப்ளஸ் பேஸ்மெண்ட்டும் இருக்குது. பேஸ்மெண்ட் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் புக் ஸ்டோர் இருக்குது, வேர் ஹவுஸும் இருக்குது. நம்ம கேட்குற புக்ஸ் எல்லாமே வந்து பேஸ்மெண்ட்லேருந்து தான் ரோபோட்டிக் சிஸ்டம் மூலயமா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து டெலிவரி ஆகும். இந்த பில்டிங்லே டிஜிட்டலைசேஷன் லெபார்ட்ரியும் இருக்குது. அது வந்து இங்கே இருக்க ஸ்டோரேஜ் ஏரியாவோட லிங்க் பண்ணியிருக்காங்க. இந்த லேப் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ரேரான புக்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ண, ஸ்கேன் பண்ண, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் புக்கெல்லாம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த லைப்ரரியில் 1.5 மில்லியன் பிரிண்டட் புக்ஸ் இருக்குது, 2 மில்லியன் வந்து டிஜிட்டல் புக்ஸ் இருக்குது, அண்டு 1 மில்லியன் வந்து ஆடியோ புக்ஸ் இருக்குது. டோட்டலாக 4.5 மில்லியன் புக்ஸ் இருக்குது. இந்த லைப்ரரியில் ரொம்ப ரேரான கையால் எழுதின புக்ஸு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடிஷன் புக்ஸு, ஹெரிட்டேஜ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பில்டிங்கோட 10% ஆஃப் எனர்ஜி வந்து சோலார் பேனலில் இருந்து தான் கிடைக்கிது. சோலார் பேனல் வந்து ரூஃபில் ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வாட்டரையும் வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் பண்ணுறாங்க. லைக் ஏர் கண்டிஷனர்ஸ்லேருந்து வர தண்ணியெல்லாம் வந்து இந்த பில்டிங்கை சுற்றி இருக்கிற க்ரீனரி ஏரியாக்கெலாம் வந்து இந்த வாட்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சுமார் 50% தண்ணி யூஸை வந்து குறைக்கிற மாதிரியான டிசைனில் தான் இந்த பில்டிங்கை வந்து கட்டியிருக்காங்க. முகமது பின் ரஷீத் லைப்ரரிக்கு வந்து க்ரீன் குட் டிசைன் அவார்டு 2022 வாங்கியிருக்காங்க. எதுக்காகனா சஸ்டைனபிலிட்டி அண்ட் என்விரான்மெண்ட்லி ஃப்ரெண்ட்லி டிசைனுக்காக. லைக் சோலார் பவர் சிஸ்டம், வாட்டர் கூல்டு சில்லர்ஸ், எல்இடி லைட்டிங். இவங்களோட எய்ம் வந்து ஓவரால் டிசைன் வந்து மினிமம் கார்பன் எமிஷனுக்காக அண்ட் எனர்ஜி கன்சப்ஷன், அதுக்கப்புறம் வாட்டரை வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. முகமது பின் ரஷீத் அல் மக்தும் வந்து அனௌன்ஸ் பண்ணது. முகமது பின் ரஷீத் லைப்ரரி வந்து 1 February 2016, இயர் ஆஃப் ரீடிங் இன் துபாய். இந்த ப்ராஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது வந்து September 2016. இந்த லைப்ரரியை வந்து அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணது 16th June 2022. இந்த பில்டிங்கோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 1 பில்லியன் திரம்ஸ். முகமது பின் ரஷீத் அல் மக்தும் குளோபல் இனிஷியேட்டிவில் இது ஒரு பார்ட்டு. இதோட ஒரே நோக்கம் என்னன்னா, படிக்கிறத வந்து ப்ரொமோட் பண்ணுறது, அரபிக் ஹெரிட்டேஜை பாதுகாக்கிறது, அப்புறம் வந்து நாலேஜ் ரிசர்ச்சு, க்ரியேட்டிவிட்டி அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இதோட ஒரே மிஷன். நம்ம இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர்லலாம் என்னென்ன செக்ஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்பேஷியஸான ஸ்டடி ரூம்ஸ் தான். இந்த ஸ்டடி ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான், ஆனால் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்க தான் வந்து இதை புக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுவும் ஆன்லைனில் தான் வந்து நம்ம புக் பண்ணணும். அந்த ஸ்டடி ரூம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைலு, லேப்டாப்பு எல்லாமே வந்து அங்கேயே சார்ஜ் போட்டுக்கலாம். தேர்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் வந்து நாட் அலோடு, ரீடிங்கோ இல்லை ஸ்டடி ஏரியாவோ இல்லை. இது வந்து ஃபுல்லாகவே லைப்ரரி எம்ப்ளாயீஸ்க்காக வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 4th ஃப்ளோர். இங்கே 12 கான்ஃபரன்ஸ் ரூம் வந்து நிறைய சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கான்ஃபரன்ஸ் ரூம் எல்லாமே வந்து ரெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கான். நிறைய மீட்டிங், ஈவெண்ட்ஸ், ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் வந்து இது ரெண்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்ஃபரன்ஸ் ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா துபாய் க்ரீக் வியூ வந்து நல்லா தெரியும். இந்த ஃப்ளோர்லேயே வந்து லைப்ரரி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஹோமும் இருக்கான். இந்த 5th ஃப்ளோரில் வந்து ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கான். ஓல்டு மேப்ஸ், அதுக்கப்புறம் கையால் எழுதின ரேரான புக்ஸு, ஃபஸ்ட் எடிஷன் புக்ஸ் இது எல்லாமே இருக்கான். பட் ஆனால் இங்கே போகிறதுக்கு வந்து பர்மிஷன் கிடையாதான். ஸ்பெஷல் பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ளோர் உள்ள வந்து நம்ம என்ட்ரு ஆக முடியுமா. அடுத்தது வந்து 6th ஃப்ளோரில் வந்து பிஸ்னஸ் லைப்ரரி அண்ட் எமிரேட்ஸ் லைப்ரரி இருக்குது. பிஸ்னஸ் லைப்ரரியில் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான நிறைய புக்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. நம்ம வந்து எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அது சம்மந்தமான நிறைய புக்ஸ் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது.
எமிரேட்ஸ் லைப்ரரியில் வந்து யுஏஏ பற்றின ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், கவர்மெண்ட் அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணி புக்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. எமிரேட்ஸ் லைப்ரரியில் வந்து டோட்டலாக 37,000 புக்ஸ் இருக்குது. அரபிக் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. இங்கே இருக்க சீட்டிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்டேஷன்லாம் வச்சுருக்காங்க ரிசர்ச் அண்டு ஸ்டடிக்காக. இங்கே வந்து ரொம்பவே அமைதியாக ரொம்ப காமாக இருக்குது. இந்த செக்ஷனில் வந்து இருக்க சோஃபா, சேர்ஸு எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம இங்கே வந்து உட்காந்து படிக்கிறதுக்கு ரொம்ப அமைதியான இடமா இருந்துச்சு. இங்கே வந்து டேபிளில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி மூலயமா கூட நம்ம வந்து சார்ஜ்லாம் ஏற்றிக்கலாம். இங்கே எல்லா செக்ஷன்லேயுமே வந்து ஃப்ளக் பாயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணுற மிஷின் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ஜென்ரல் லைப்ரரி செக்ஷனில் வந்து நிறைய புக்ஸு வந்து வச்சுருக்காங்க. இங்கிலீஷ், அரபிக் 2 லாங்குவேஜ்லேயுமே புக்ஸ் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்குது. இந்த ஜென்ரல் லைப்ரரி செக்ஷனில் வந்து 4,23,300 புக்ஸ் கிட்ட இருக்குது. இங்கே வந்து எல்லா டாபிக்ஸ்லேயுமே வந்து புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸ், லா, மெடிசன், ஹெல்த்து, குக்கிங்கு, ரிலிஜியஸ் ஸ்டடீஸ், ஆஸ்ட்ரானமி, சயின்ஸு, ஃபிலாசபி, அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ், ஹெல்த்து, பர்சனல் டெவலப்மெண்ட்டுன்னு இந்த மாதிரி இன்னும் நிறைய டாபிக்ஸில் வந்து இங்கே புக்ஸு வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய தனித்தனியான கேபின்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. நமக்கு தேவையான இடத்துல வந்து நம்ம தனியாக போய் உட்காந்து படிக்கணுன்னா கூட வந்து உட்காந்து படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து 7th ஃப்ளோரு. இங்கே 7th ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் ஹாலு. இங்கே வந்து 2 செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க. எக்ஸிபிஷன் ஸ்பேஸ் ஒன்று, அதுக்கப்புறம் ட்ரெஷர் ஆஃப் லைப்ரரின்னு 2 செக்ஷனாக இருக்குது. இந்த ட்ரெஷர் ஆஃப் லைப்ரரி உள்ளே வந்து நம்ம போகிறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் ஒன்று வாங்கணும். நம்ம வந்து இங்கே என்ட்ரி டிக்கெட்டை வாங்கும் போதே சேர்த்து தனியாக இதுக்கும் வந்து டிக்கெட் எடுக்கணுமா. ஸோ நாங்கள் வந்து அது எடுக்கலை. ஸோ அதனால் எங்களை வந்து அதில் அலோவ் பண்ணல. நான் வந்து இந்த எக்ஸிபிஷன் ஹால் மட்டும்தான் வந்து போய் பார்த்தேன். ஸோ அதை மட்டும்தான் நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். இந்த எக்ஸிபிஷன் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா யுஏஇ வந்து முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்ற நிறைய ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியலான ஃபோட்டோஸ் தான். 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாடு எப்படி இருந்துச்சு, அப்போ என்னெல்லாம் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்க, எப்படி வந்து அவங்க வாழ்ந்தாங்க, இப்போ வந்து எந்த அளவுக்கு இந்த நாடு வந்து வளர்ந்துருக்கு, இது எல்லாமே வந்து அவங்க ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. 1960ஸ்லேருந்து இப்போ இருக்கிற யுஏஇ வரைக்கும் எல்லாமே வந்து அவங்க ப்ராப்பராக வந்து ஃபோட்டோஸ் மூலயமா அரேஞ்ச் பண்ணி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இந்த எக்ஸிபிஷன் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸு வந்து அலோட் கிடையாது. இங்கே வந்து ரொம்ப பழமையான 13th செஞ்சுரியில் எழுதின குரான் புக்கு வந்து கைப்பட எழுதின புக்ஸ்லாம் கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து டான் குயிசோட்டியோட ஃபஸ்ட் எடிஷன் நாவல் புக்கெலாம் கூட இங்கே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க.
இங்கே இந்த டிஸ்பிளேயில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து ரேண்டமாக கீழே வந்து கொட்டுற மாதிரி இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். ஷர்விஷ் ஃபினிஷ் பண்ணிட்டியா? ஃபினிஷ் பண்ணிட்டியா கலரிங்? காமி. வா சூப்பர். கொஞ்சம் கீழே இறக்கவே. சூப்பர் ஷர்விஷ். ஹைஃபை செம்மையாக இருக்கு. Shoot one. You can try it. You can try first. You can also hit the Furby button to go like this, or you have to like hit like this. உக்கார். No, but tell me. உக்காரா. படு. இன்காமி புக்கு காமி. ஓகே போ. I
I wish this was a headband. And you can. அக்கா இப்படி நல்லா எல்லாருக்கும் பேர் கூட வச்சுருக்கேன். லெமனேடு, ஆரஞ்சு ஃப்ளேவரு, ஸ்ட்ராபெரி வித் கேரமல் சாஸு, அப்புறமா இது கூல் ஐஸ். ஓகே அப்படியே காமி. ஓகே 1 minute. இங்கே பார். ஒயிட் பென்சில் வச்சுடு அவ்வா. லைப்ரரி ஃபுல்லாக நாங்கள் வந்து சுற்றி பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் லைப்ரரி அவுட்டோர் கார்டனில் வந்து லாங்குவேஜ் கார்டன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. இந்த கார்டனில் வந்து ஒரு 60 பில்லர்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க. இந்த ஒரு பில்லர்லேயும் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூமோட கோட்ஸ் தான் இருக்குது. இந்த கோட்ஸ் வந்து எதை பற்றினதுன்னா லீடர்ஷிப், கவர்மெண்ட், லேர்னிங், நேஷன் பில்டிங் அண்ட் நாலேஜ் இதை பற்றின கோட்ஸ் தான் வந்து இங்கே வந்து ஒரு பில்லர்லேயும் எழுதியிருக்காங்க. இந்த கோட்ஸ் எல்லாமே நிறைய லாங்குவேஜஸில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு பில்லர்லேயும் வந்து இந்த கோட்ஸ் எழுதிட்டு அது கீழே வந்து ஷேக்கோட நேமும் வந்து எழுதியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பில்லரில் தமிழ் லாங்குவேஜ்லேயும் வந்து கோட்ஸ் எழுதியிருக்காங்க. பட் நாங்கள் போனது வந்து நைட் டைமுன்றதுனால அந்த பில்லரில் வந்து லைட்டும் எரியல. ஸோ அதனால் அது சரியாக தெரியல. பட் ஆனாலும் நான் வந்து அதை வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன். இது பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்ததுன்னா நாங்கள் வந்து டே டைம்லேயே அதை வந்து போய் பார்த்துருப்போம், வீடியோவும் எடுத்திருப்போம். பட் எங்களுக்கு தெரியாது. முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியில் வரும்போது தான் இந்த கார்டன் ஏரியாவையே நாங்கள் வந்து பார்த்தோம். அப்போ தான் வந்து ஷூட் பண்ணியிருந்தோம். இங்கே இருக்க ஒரு பில்லர்லேயும் வந்து நிறைய லாங்குவேஜஸில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கோட்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. இந்த கார்டன் வந்து மல்டி கல்ச்சரல் நேச்சர் ஆஃப் யூஏஏ வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதத்தில் வந்து இங்கே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஷேக் முகமதோட விஸ்டமை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதத்தில் அவரோட தாட்ஸ், எஜுகேஷன், லீடர்ஷிப், நாலேஜ் இது எல்லாத்தையுமே வந்து இந்த கார்டனில் வந்து பிளான் பண்ணுற மாதிரி இந்த பில்லர்ஸை வந்து வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. முகமது பின் ரஷீத் லைப்ரரி பற்றின எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.